அனைவருக்கும் வணக்கம். முதல்வர் ஜோசப் விஜய் மீது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு பொறாமையா அப்படிங்கிற ஒரு செய்தி எல்லா பக்கம் வளம் வந்துருக்கு. நீங்களும் அதை பார்த்துருப்பீங்க. இதுல சூப்பர் ஸ்டார் பொறாமப்படுற அளவுக்கு விஜய் ஒரு பெரிய ஆளுன்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு பெரிய ஒரு ரசிகர் பட்டாளம் வச்சிருக்கிறான்னு சொல்ல முடியாது. விஜய்க்கு எப்படி குழந்தைகளுடைய ரசிகர் இருக்காங்களோ அதே மாதிரி சூப்பர் ஸ்டாருக்கும் குழந்தைகளுடைய ரசிகர் பட்டாளம் உண்டு. அதுலலாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்க என்ன வேணாலும் பேசிக்கலாம். ரஜினிகாந்த் 1996 அவருக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைச்சது, முதலமைச்சர் அவருக்கான வாய்ப்பு கிடைச்சது. ஆனா அது அவர் தவற விட்டுட்டார். அதோட அவருக்கு அரசியல் லைஃப் முடிஞ்சது. ஒருத்தருக்கு ஒரு தடவை வாய்ப்பு கிடைக்கும், அதை மிஸ் பண்ணிட்டா லைஃபே முடிஞ்சது அப்படிங்கிறது தான் ஒரு இதா இருக்கு. அது மாதிரிதான் 96 ரஜினிகாந்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அவரு தான் கண்டிப்பா போட்டிட்டு இருந்தா அவர் கட்டாயம் அவர் தான் முதலமைச்சர். ஆனா அந்த பீரியட்ல மூப்பனார்லாம் வெளியில கட்சியா அதுக்கெல்லாம் ரஜினி பின்னாடி இருந்தார். கட்சி ஆரம்பிச்சு கருணாநிதி நேக்கா சூப்பர் ஸ்டார் கைக்கு வச்சுக்கிட்டு அப்போதான் அந்த வார்த்தை சொன்னது, இனி ஒரு ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டை ஆண்டவனோட காப்பாற்ற முடியாதுன்னு சொன்ன அந்த டைலாக்லாம் அப்போ வந்த டைலாக் தான். அந்த பீரியட்ல ரஜினி தனிச்சு கட்சி ஆரம்பிச்சிருந்தா கண்டிப்பா முதலமைச்சர் தான். அதுல எல்லாம் மாற்றமே கிடையாது. அப்படித்தான் இருந்தது. ஆனா இப்போ விஜய் பார்த்து அவர் பொறாமப்படுற அளவுக்கு எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இப்ப ரஜினி பொறாமப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? முதல்ல அதை யோசிக்கணும். அவர் அரசியலுக்கே வரல, அப்போவும் வரல. அதுக்கப்புறம் வர்றான்னு சொல்லிக்கிட்டே இழுத்தடிச்சுக்கிட்டே வந்தாரு. அதுலயே பாதி பேர் வருத்துட்டாங்க, இதுனா எப்ப பார்த்தாலும் போய் சொல்லிட்டு இருக்காப்ல அப்படின்னு. ஆனா ரசிகர்கள் கடைசி வரைக்கும் வரான்ட்டு கடைசியில் எனக்கு உடம்பு சரியில்லை, நான் வரல அப்படின்ட்டு பின்வாங்கி போயிட்டாரு. அரசியலுக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லை, போயிட்டாரு. அதோட அது முடிஞ்சது. அதுக்கப்புறம் இவருக்கு விஜய் பார்த்து பொறாமப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா விஜய் தனக்கு நிகரா ரஜினி நினைக்கல. விஜய் வேணா நினைச்சுக்கலாம், முதலமைச்சர் விஜய் வேணா ரஜினி நானும் ரஜினி ஒண்ணும் அப்படின்னு அவர் நினைச்சுக்கலாமா தவிர ரஜினிகாந்த் அப்படி நினைச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவரு காலகட்டத்துக்கும் விஜய்க்கும் ஏகப்பட்ட வித்தியாசம், ஒரு தலைமுறையே வித்தியாசப்படும். அவ்வளவு வித்தியாசம் இருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இன்னைக்கும் சினிமா படம் அவருடைய படத்துக்கும் விஜய் படத்துக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கும். 2 படம் விட்டுக்க ரிலீஸ் ஆகி பாத்தீங்கன்னா தெரியும், அப்புறம் தெரியும். ரஜினி தான் ஹிட்டா இருக்கும், அதிக வசூல் தரும். அது எப்படிப்பட்ட படமா இருந்தாலும் சரி, ரஜினி நடிச்ச படம் தான் தரும். ஏன்னா அதான் சூப்பர் ஸ்டார்ங்கிறது. நிறைய பேர் மனசுல இப்ப வந்த நடிகரும் சரி, அந்த விஜய் ஜெனரேஷன் வந்த நடிகர்களும் சரி, அதுக்கப்புறம் சில பேருக்கு மனசுக்குள்ள காந்தா சூப்பர் ஸ்டார்ங்கிற எண்ணத்துல நிறைய பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. அது அவங்களோட இயல்பு, அவங்க மனசுக்கு நினைச்சுக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ரஜினிகாந்த் விஜய் ஒன்னும் ஒரு பொருட்டாவே ரஜினிகாந்த் எடுத்திருக்க மாட்டாப்ல. அது சும்மா இது தேவையில்லாத யாரோ கதை கட்டி விடுறாங்க, விஜய் அப்படி நினைச்சிருக்க மாட்டாப்ல. அதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஆலோசனை தேவையில்லாம ரஜினி இழுத்து தேர்தலுக்கு முன்னாடி தேவையில்லாம ரஜினி பார்த்து அதையும் சொல்லி அது ஒரு சர்ச்சைக்கு உண்டாகி வந்துச்சு. இப்ப முதலமைச்சர் ஆயிட்டோம் அப்படிங்கிறது திருப்பி அந்த இதுல ஒரு கதையை கலைப்படுறாங்க இவங்க. அதுதான் உண்மை. ஆனா ரஜினிகாந்துக்கு எல்லாம் விஜய் ஒரு பொருட்டும் கிடையாது, நினைச்சிட்டு இருக்க மாட்டாப்ல. அதை ஒரு பெருசாவே நினைச்சிருந்திருக்க மாட்டாப்ல. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விஜய் சுத்தமான கையை, நான் நேர்மையான ஆட்சி தரேன், தூய ஆட்சி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஏடிஎம்கே பிரிஞ்சு 25 எம்எல்ஏக்களை சேர்த்துறாங்கிறாங்களே, அது எந்த வகையில சரியானதுன்னு யாராவது யோசிச்சு பாத்தீங்களா? இது சேர்த்திருக்க கூடாது. அதாவது தமிழ்நாட்டிலேயே நம்பர் 1 ஊழல்வாதிகள் பட்டியல் டாப் 10 லிஸ்ட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர் அவங்களாம் வருவாங்க. டாக்டர் விஜயபாஸ்கர் இவங்கெல்லாம் லிஸ்ட்ல வர புக்கா ஊழல் விஜயபாஸ்கர் சொல்லவே வேண்டிய லட்சம் கோடிங்கிறாங்க. அந்த அளவுக்கு கண்ணுமணி தெரியாத அளவுக்கு சம்பாதிச்ச இந்த 3 பேரும் தான் இன்னைக்கு மெயினா. மீதி இருக்கிற 22 பேர்த்தையும் கூட்டிக்கிட்டு வந்தது இந்த ஊழல். அப்ப அவங்க கூட வந்தவங்க எப்படி இருப்பாங்க? எல்லாருமே எதுக்காக வர்றாங்க? இங்க ஆளுங்கட்சி எம்எல்ஏவான மீண்டும் சம்பாதிக்கலாம்னு சொல்றது தப்பு. திருடலாம், அதுதான் உண்மை. நம்ம சொல்லியே பழகிட்டோம். என்னப்பா ஆட்சிக்கு வந்தா சம்பாதிச்சிட்டாங்க, அது சம்பாதிச்சாங்களா? நம்மளுடைய வரி பணத்தை திருடிட்டாங்க, அதான் உண்மை. திருட்டு கேஸ் தான் அவங்க நல்லா ஃபைல் பண்ணணும். ஆனா இங்க லஞ்சமும் கூட ஃபைல் பண்றது கிடையாது. ஃபைல் பண்ணாலும் இருக்க மாட்டாங்க, வெளியே வந்துடுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் மாற்றமே கிடையாது. இப்போ விஜய் எடுத்துக்கலாங்க. இந்த 25 பேருக்கு ஏன் சேர்த்தணும்? அது அப்போ சாதாரண ஒரு அரசியல் தானே. ஏன்னா நல்லாவே தெரியும், விடுதலை சிறுத்தைகள் ஆகட்டும், கம்யூனிஸ்ட் கட்சிகளாகட்டும், ரொம்ப நாள் விஜயோட பயணம் செய்ய முடியாது. ஏன்னா அவங்களுடைய கொள்கை சித்தாந்தம் வேறு, இவருக்கு கொள்கையே கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை உண்டு, சித்தாந்தங்கள் உண்டு, அது வேறு. அது இதோட பொருந்தி போகாது, எந்த காலத்துக்கு செட் ஆகாது. நீ எனக்கு சரிப்பட்டு வரமாட்டேன் அப்படிங்கிறாங்களா, அது மாதிரிதான் செட் ஆகாது. அவங்க வாபஸ் வாங்கிட்டாங்கன்னா ஆட்சி டிசால். அதனால இவங்களை சேர்த்து வச்சிருக்கிறாங்க. ஆனா வந்த ஆள்லாம் யாரு? எஸ்பி வேலுமணி எல்லாம் யாரு? நல்லா யோசிச்சு பாருங்க. சி.வி. சண்முகம், கல்குவாரி கொஞ்சமானதான்.
எவ்வளவுதான் இல்ல சுருட்டு இல்ல. அது மெயின் எப்ப தெரியுங்களா, ஜெயலலிதா இறந்து எடப்பாடியார் முதலமைச்சர் வந்ததுக்கு அப்புறம் கேட்கற கால இல்ல, எடப்பாடியாராலும் தட்டி கேட்க முடியல, வலிச்சு குமிச்சுட்டாங்க போட்டு. இவ்வளவுதான் கிடையாது, ஜெயலலிதாவுக்கே மீறும் அந்த அளவு சொத்து சம்பாதிச்சிட்டாங்க எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம். அதனாலதான் ஆடுறாங்க. ஒண்ணு சம்பாதிக்காம வந்து பேசிடுவாங்களா? கம்முன்னு எடப்பாடி போய் எங்க பொதுச் செயலாளர் சொன்னதான் சரி, அவருதான் வாழ்க 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 அப்படின்னு கொடி பிடிச்சிருப்பாங்க. இப்ப பணம் அளவு கடந்து கிடக்குது, அதையும் காப்பாத்திக்கணும். இது பிஜேபி அசைன்மெண்டா போட்டுக்கலாம், நீ உடச்சிட்டு வெளியில வா அப்படின்னு. கட்சி ஒண்ணுமெல்லாம் பண்றதுக்கான அசைன்மெண்டா இருக்கலாம், அதனால உடச்சிட்டு அவங்க வெளியே வராங்க. அது வந்து இப்ப விஜய்க்கு ஆதரவு கொடுக்குறாங்க. சபாநாயகர் வேணும் பாருங்க, இவங்க மேல நடவடிக்கை எடுக்க மாட்டார். அதுதான் நடக்கும். இவங்க மேல நடவடிக்கை எடுக்க மாட்டார். இவங்க கோர்ட்டுக்கு போய் கேஸ் போட்டு வெற்றி வரப்போது 5 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் கம்ப்ளீட்டா ஓடிடும். அப்ப விஜய் என்ன நேர்மையான ஆட்சி தருவாரு? நீங்க போட்ட ஓட்டுக்கு சரி 5 வருஷம் பார்க்கலாம் என்னதான் நடக்குதுன்னு பாருங்க. அது நம்ம தலையெழுத்து, உங்க தலையெழுத்து மட்டும் இல்லை, எந்த தலையெழுத்து, நம்ம எல்லாம் சேர்ந்து தலையெழுத்து தான். நீங்க போடுற, நீங்க செஞ்சு தப்பா இருந்தாலும் நான் செஞ்சு தப்பா இருந்தாலும் அனுபவிக்கிறது நம்ம தமிழ்நாடு தான் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் பொதுவா அனுபவிச்சு தான் ஆகணும். இந்த 5 வருஷத்துக்கு வேற வழி கிடையாது. விஜய் இப்போ என்ன, மது கடை, ஒரு கடை ஸ்கூல் பக்கத்துல இருக்கிறது, கோவில் பக்கத்துல எடுக்கணும்னு சொன்னா சந்து கடை 100 கடை உள்ள ஓப்பன் ஆகும். அது பாத்தீங்கன்னா திரு சௌமியா அன்புமணி சொல்லியிருப்பாங்க, அது ஒரு நோட்ஸ் எடுப்பாரு விஜய். இதெல்லாம் சும்மாங்க, இதெல்லாம் வீடியோல வெளியே வரக்கான ஒரு ட்ரெண்டிங், புரிஞ்சுங்களா? ஆதவர்ஜுனாலா ஒரு லாட்ரி டிக்கெட்டு வியாபாரி யோசிச்சு பாருங்க, மந்திரி சபையில இருக்கிறாப்புல. மது விளக்குலாம் நாளைக்கு பாருங்களேன், ஆதவர்ஜுனா தான் இனி டோட்டலா மதுவுக்கு எப்படி 10 ரூபா பாலாஜின்னு பாடுறாங்களா, அது மாதிரி இனிமேல் 20 அர்ஜுனான்னு பாடலாம். அந்த அளவுக்கு தான் நடக்கும். இதெல்லாம் கண்டிப்பா இவங்களை சொல்றதெல்லாம் போய் நம்புறதுக்கு வாய்ப்பு இல்லை. விஜய் வந்து தூய்மையான ஆட்சி தருவார்னு நம்பினது யாருன்னா அந்த சின்ன குழந்தைங்க. ஒரு டைம் பார்த்துருப்பீங்க டிவிலலாம், சக்திமான் சக்திமான் அப்படின்னு சொல்லி பயங்கரமா விளம்பரமாய் வச்சு நிறைய குழந்தைகள்லாம் வந்து தற்கொலையே பண்ணிச்சு, சக்திமான் வந்து காப்பாற்றுவார் அப்படின்னு மாடியில் இருந்தெல்லாம் கொஞ்சம் சேர்த்துருக்குது. அதுக்கப்புறம் தான் அரசாங்கம் அந்த செய்தியிலேயே தடை பண்ணாங்க. அது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் விஜய்க்கு வந்து எல்லாத்தையும் விஜய் காப்பாற்றுவார், ஆபத் பாந்தவன், தேவதூதரா, தேவதூதர் வேற அப்படின்னு வேற சொல்லி வேற பேசிக்கிட்டு இப்போ நிறைய இன்னமும் பைத்தியங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. இது வந்து தெரிந்த தமிழகம் செஞ்ச மாபெரும் தவறுகள்ல இதுவும் ஒண்ணுதான். சரி, அதுக்கான தண்டனை 5 வருஷத்துக்கு அனுபவிக்கலாம், இல்ல பார்க்கலாம். விஜய் ஒருவேளை நீங்க நினைக்கிற மாதிரி தூய சக்தி நேர்மையான ஆட்சியை தருவார் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம், எந்த அளவுக்கு தான் தருவார்னு பார்க்கலாம். அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. விஜய்க்குலாம் ஒரு கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது, அரசியல் தெரியாது. அரசியல் எப்படி தெரியும்? தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு என்ன வழிங்கிறது நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அது விஜய் சொல்லினாலும் தன்னை சுத்தி இருக்கிறவங்க சொல்லுவாங்க, புரியுதுங்களா? புசி ஆனந்த், ஆதவர்ஜுனா, இவங்கெல்லாம் நினைச்சு பாருங்க, இவங்கெல்லாம் மந்திரி, நம்ம ஆளுற மந்திரி இவர் ஆதவர்ஜுனா, புசி ஆனந்த் எல்லாம் யோசிச்சு பாருங்க. அந்த இதே என்ன சொல்றது, தலையிலிருந்து தான் சொல்ல முடியும். உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ஸை கட்டாயம் கருத்துக்களை பதிவு செய்யுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் பதிவு பார்க்கலாம்.